பேரன்பு சீரியல் செப்டம்பர் 13 எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவா பார்த்துடலாங்க. அனுமதி மாடியில் ஃபோன் பேசிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்க அப்பா அம்மா 2 பேரும் காரில் வரதை பார்த்துட்டு ரொம்ப ஸ்பீடாக கீழே இறங்கி ஓடி வராங்க. வெளியே போய் அவங்க அப்பா அம்மாவையும் கூட்டிகிட்டு வராங்க. அமுதா ஆர்த்தி 2 பேருமே எதுக்கு இவங்க ஓடுறாங்கன்னு தெரியாமையே அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாங்க. சண்மதியோட அப்பா அம்மாவை 2 பேர்த்தையும் பார்த்து வாசன் கார்த்திக் எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நாங்கள் சம்மந்தி அம்மாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு மங்கை சொல்ல, அவங்க உள்ளதான் இருக்காங்க, போய் தாராளமாக பாருங்க. அதுக்கு முன்னாடி ஆர்த்தி அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நாங்கள் சம்மந்தி அம்மாவை பார்க்க மட்டும் வரல, முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசவும் வந்திருக்கோம் அப்படின்னு மங்கை சொல்ல, சரி உள்ளே போய் பாருங்கங்கிறாங்க வாசன். சண்மதி வெளியே நின்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மங்கை ஐயப்பன் பாண்டியன் 2 பேரும் சேர்ந்து ராஜிமாவை போய் பார்க்குறாங்க. உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் மனசு தான் கொஞ்சம் பாரமாக இருக்குது அப்படின்னு ராஜிமா சொல்ல, அதை சரி பண்ண தான் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் சண்மதியும் மாப்பிள்ளையும் மறு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் ராஜிமா அப்படின்னு சொல்ல, ராஜிமா அப்படியே யோசிக்கிறாங்க. என்ன ராஜிமா, இந்த விஷயத்த சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா இப்படி யோசிக்கிறீங்களே அப்படின்னு மங்கை கேட்க, இல்லைங்க, ஏற்கனவே சண்மதி ஒரு கட்டாயத்துக்காக தான் இங்கே இருக்கா, இதில் மறுவீடு அது இதுன்னு சொல்லி அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம். இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது, இதில் சண்மதி தான் முடிவெடுக்கணும், நீங்கள் அவகிட்டயே இதை பற்றி கேளுங்க அப்படின்னு ராஜிமா சொல்ல, சரி கேட்டுருவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே போகிறாங்க. அதுக்குள்ளே அமுதா ஆர்த்தி 2 பேரும் சேர்ந்து போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. சண்மதி, உன்னையும் மாப்பிள்ளையும் நாங்கள் மறு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் இங்கே வந்தோம், இதில் முடிவெடுக்கிற பொறுப்பை உங்ககிட்டயே சம்மந்தியமாக விட்டுட்டாங்க அப்படின்னு மங்கை சொல்ல, சண்மதி அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ அமுதா ஆர்த்திக்கிட்ட கண்டிப்பாக இவ போகமாட்டாங்கங்கிற மாதிரியே பேசுகிறாங்க. ஆனால் சண்மதி, நீங்கள் மறு வீட்டுக்கு நாங்கள் வரதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணுங்க, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்ல, எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி நம்ம மறு வீட்டு சீரை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் பழம், பூ, வேத்தலை பாக்கு, ட்ரெஸ்ஸு இதையெல்லாம் வச்சு கார்த்திக் சண்மதியை சேர்ந்து வாங்கிக்க சொல்கிறாங்க. அவங்களும் அதே மாதிரி வாங்கிக்கிறாங்க. சரி போய் 2 பேரும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க, நம்ம கிளம்பலான்னு சொல்ல, சண்மதி கார்த்திக் 2 பேரும் போய் ட்ரெஸ்ஸை மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் வராங்க. சண்மதி எங்கப்பா அப்படின்னு ராஜிமா கேட்க, அவள் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிடுவாங்கம்மா அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜிமா கார்த்திக்கு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. சண்மதி இப்போ கூட அவள் மனசார நம்ம வீட்டுக்கு வர கிடையாது, அவங்க அப்பா அம்மா சொன்னதுக்காக ஏன் உடம்பு சரியாகணுங்கிற காரணத்துக்காக தான் இப்போ நம்ம வீட்டில் வந்து கஷ்டப்பட்டு இருந்துட்டுருக்கா. நீங்கள் அங்கே போனீங்கன்னா கூட சண்மதி மனசு எந்த விதத்துலையும் புண்படக்கூடாது, அதுக்கு நம்ம 2 பேரும் எந்த விதத்துலையும் காரணமாக இருந்துடக்கூடாது அப்படின்னு ராஜிமா சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க கார்த்திக். சண்மதி, கார்த்திக், மங்கை, ஐயப்பன் பாண்டியன் எல்லாருமா சேர்ந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜிமா ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து அமுதா ஆர்த்தி 2 பேருமே, இந்த வீட்டில் என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையே, இதுக்கெல்லாம் காரணம் அந்த மங்கை தான். முதல்ல வந்து இந்த வீட்டையும் வசதியும் பார்த்துட்டு போனாங்க, அதுக்கப்புறம் பொண்ணை அதையும் இதையும் பேசி சமாளித்து இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க, இப்போ மறுவீடு அது இதுன்னு கூட்டிகிட்டு போய் இன்னும் கொஞ்சம் மனசை களைச்சி விட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி ராஜி, இந்த டைமில் நீ போட வேண்டிய டேப்லெட் எல்லாம் போடணும்ல அப்படின்னு வாசன் சொல்ல, எனக்கு இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு டேப்லெட்டே வேண்டாம் அப்படிங்கிறாங்க ராஜிமா. இன்னொரு பக்கம் சண்மதி அவங்க ஃபேமிலியோட அவங்க வீட்டுக்கு போய் இறங்கிடுறாங்க. அப்போது மங்கை உடனே பவானி ஆர்த்தி எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு சொல்ல, பவானியும் ஆர்த்தி எடுத்துகிட்டு வந்து சுற்றுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து ஒரு கட்டு பணத்தை எடுத்து தட்டில் வைக்கிறாங்க. அப்போ பவானியோட பாட்டி, ஓ பணக்கார திமிர காட்டுறீங்களா, இருங்க பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. மாப்பிள்ளை எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சண்மதி அப்பா அம்மா 2 பேரும் கேட்க, பரவாயில்ல இருக்கட்டும்ங்கிறாங்க கார்த்திக். பவானி ஆர்த்தியை கொண்டு போய் கீழே கொட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி மட்டும் வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மீதி எல்லாரும் உள்ளே போயிடுறாங்க. 50,000 ரூபாய் பணத்தை பார்த்ததுமே பவானி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதை பார்த்து அவங்க பாட்டி, என்ன அவங்க உள்ளே வந்ததுமே உன்னை வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் அவங்க இங்கே இருக்க வரைக்கும் நீ வேலைக்காரியாக தான் இந்த வீட்டில் இருக்கணும், அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாத, பார்த்தல அவங்க வந்ததுமே எப்படி உன்னை வேலை வாங்குறாங்கன்னு அப்படின்னு பவானி பாட்டி சொல்ல, பவானியும் ஆமா பாட்டிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சண்மதி கார்த்திக் 2 பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு போய் விளக்கேற்ற சொல்கிறாங்க. சண்மதி விளக்கேற்றுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக்கு அருணை செயின் போட்டு விட சொல்கிறாங்க. அப்புறம் மோதிரம், பிரேஸ்லெட் இது எல்லாத்தையும் அருண் வந்து கார்த்திக்காக போட்டு விடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு வேண்டாமே அப்படின்னு கார்த்திக் சொல்ல, இதெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டிய முறை, நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் எங்கள் திருப்திக்காகவாது நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கணும் அப்படிங்கிறாங்க மங்கை அப்புறம் ஐயப்பன் பாண்டியன். எல்லாரும் உட்காந்து சந்தோஷமாக அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்காங்க. சரி நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சண்மதி சொல்ல, இல்லை கொஞ்ச நேரம் இரு, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் மாப்பிள்ளை கூட உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் போய் ட்ரெஸ் மாற்று அப்படின்னு மங்கை சொல்ல, சண்மதி அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பவானியும் அவங்க பாட்டியும் பிளான் போட்டுட்ருக்காங்க. அந்த சண்மதி மனசை எப்படியாவது களைச்சி விட்டுறணும்,
அவள் சந்தோஷமே இல்லாமல் தான் இருக்கா. அவள் ராஜிமான்னு கூப்பிடுறத பார்த்தா இன்னும் அவன் மனசுலேருந்து கோவமெல்லாம் போக கிடையாது. அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் உன் மாமியார் அவங்கள இங்கே மறுவீடுங்கிற பேரில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, வேப்பிலை அடிச்சு அனுப்புறதுக்காக. அதனால் சண்மதி நம்ம கையில் தனியாக கிடைக்கும் போதெல்லாம் அவங்க பணக்காரங்க, நம்ம அந்த அளவுக்கு ஈடாக முடியாது. அது மட்டும் இல்லாமல் 2வது கல்யாணம் ஏமாற்றி பண்ணியிருக்காங்க. இதை பற்றியே பேசி சண்மதிக்கு இன்னும் கோவத்தை தான் நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மங்கை வந்து 2 பேரும் முதல்ல நல்லா சாப்பிடணும், இங்கேருந்து போகும்போது 2 இல்லை 3 கிலோ வெயிட் ஏறி தான் நீங்கள் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மாப்பிள்ளை உங்களுக்கும் சேர்த்து தான் மங்கை சொல்லிட்டு இருக்காங்கிறாங்க ஐயப்பன் பாண்டியன். இதை கேட்ட பவானி பாட்டி, ஆமா சண்மதி, நீ அங்கே போனதுக்கப்புறம் ஏதோ வெயிட் கம்மியாயிட்ட மாதிரியே தெரியுதே அப்படின்னு சொல்ல எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.